மேஷத்துக்கு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இதுதான் தலை, அந்த காலபுருஷ தத்துவம் பிரகாரம் இதுதான் தலை, சரிங்களா? இவங்களுக்கு தான் சூட்டு உடம்பு, அதனால் இவங்க கண்டிப்பாக எண்ணெய் வச்சாகணும். ஸோ தினமும் எண்ணெய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா மெடிக்கலாக பார்த்துக்கோங்க, எண்ணெய் வச்சுட்டு நிறைய பேர் தூங்கும் போது எண்ணெய் வைப்பாங்க. தூங்கும் போது எண்ணெய் வைக்கக்கூடாதுங்க. அதுவும் நீங்கள் ஒரு 40-45 தாண்டிட்டிங்கன்னா அந்தமாதிரி வைக்கவே கூடாது. ஏன்னா தூக்கத்தில் அப்படியே இழுத்துட்டு போயிடும், ரொம்ப ஈரம் இழுத்துட்டு போயிடும். அதெல்லாம் தலைவலி. ஆஃபீஸ்க்கும் வைக்க முடியலன்னா வெடிக்காலில் எழுந்துடுறீங்களா, வச்சுட்டு ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க. அப்படி வேணால் பண்ணலாம். இன்னொரு உடம்புல லைட்டாக தேங்காய் எண்ணெய் தடவுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ட்ரை ஸ்கின், சூட்டு உடம்புல டக்குன்னு ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு. ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்றது மேஷராசிக்கு மேண்டேட்டரி, கண்டிப்பாக செஞ்சு ஆகுங்க. அப்போ தான் இந்த சனிப்பயிற்சி இந்த இதுலேருந்துலாம் நீங்கள் விலகி வரத்துக்கு ரொம்ப நல்லது. வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்கிறோம், முருகர், வள்ளி தேவசனை இவங்களை வழிபாடு பண்ணுறது, துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது. சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் வழிபாடு சூப்பர், சரிங்களா? மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கல்யாணம் போயிட்டு பாருங்கள். நிறைய எல்லாரும் மதுரை போகணுன்றது இல்லைங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இல்லையா அந்த டைமில் நம்ம மதுரை உள்ளே என்ட்ராக முடியலனா கூட மற்ற அந்த மாதத்தில் எப்போயாவது மதுரைக்காவது போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல பலன் தரும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், சாப்பாடு அன்னதானம். கோவிலில் தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி தர்றதெல்லாம் பண்ண இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதம் அமையும்.